ஹாய், இன்னைக்கு வந்து ZWல வந்து எப்படி அமேசிங் லேத் ப்ரோக்ராமு ஈஸியாக முடிக்கிறது நம்ம வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே முடித்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லாம் சொல்ல நம்மளுக்கு வந்து இப்போது டிசைன் பண்ணி டூல் வெரிஃபிகேஷன் பண்ணணும், டூல் வாங்கணும், இதெல்லாம் இருக்குது. பிக்சர் வாங்கணும், பிக்சரில் வந்து இது டூல் வந்து ஃபாலோ ஆகுமா இல்லையா எல்லாமே இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம இது ஒரே ஒரு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நம்ம கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி இதில் சிமுலேஷனும் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சிமுலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம். இப்போ டூல் வந்து ஒரு ரஃபிங் போட்டிருக்கோம். இந்த ரஃபிங் வந்து டூல் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ டூல் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். இப்போ வந்து இது சாலிட் மாடல் ரஃபு. இப்போ வந்து இது எப்படி வந்து ரன் ஆகுது, இப்போ நம்ம நான் பேசுகிறோம் பேசிங்கு, ரஃபிங்கு, ஃபினிஷிங்கு, குரூவிங் டூல் ஓட போகுது. இப்போது நான் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ரஃபிங் ஓட்ட போகிறேன். ரஃபிங் பேசிங் வந்து மேலே ஓடிச்சு. அதுக்கடுத்து அப்புறம் டூல் வந்து ஓம் பொசிஷன் வந்துடும். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும். கிளிக் பண்ண சொல்ல பார்த்து ஓம் பொசிஷன் வந்துடும். அதுக்கடுத்து வந்து ரஃபிங் டூல் வந்துடும். ரஃபிங் டூல் வந்து சொல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது டாப்பில் போயிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கட் எடுத்துரும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து அதோடைய ஓம் பொசிஷனுக்கு டூல் வந்து சென்டராக வந்துடும். அதேமாரி ஃபினிஷிங், இப்போது ஃபினிஷிங் டூல் வந்து டாப்பில் எடுத்துகிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதேமாரி வந்துடும். இப்போ வந்து குரூவிங் டூலும் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு சென்டராக தான் பண்ணும் ரேப்பிடாக. இதில் அப்படியே ரேப்பிடாக போயிட்டு அதே குரூவிங் டூல் இப்போ நீங்கள் சிமுலேஷன் பார்க்கலாம். இது முடிஞ்சோடனே இது வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து இதில் சிமுலேஷன் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போது டூல் டிசைன்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூவிங் இந்த இது எவ்வளோ டயாமீட்ரு, எவ்வளோ லென்த்து, இதெல்லாம் இடிக்குமா இடிக்காதா இதிலே வந்து நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இதில் பண்ண சொல்ல என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்க, குரூவிங் டூல் எடுத்துக்கலாம். குரூவிங் டூல் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ப்ரெஸ் குறி இருக்குல்ல, இந்த கை மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இங்கே எடுத்து போனீங்கன்னா இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் இங்கே எடுத்து போயிட்டு திருப்பி கிளிக் பண்ணிட்டு இங்கே எடுத்து போங்க. இப்போ எந்த இடத்துல ஃபாலோ ஆகுது இல்லை நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ திருப்பி கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னர் வைங்க. கார்னர் வச்சுட்டு இதுமாரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இப்போது வந்து எங்கன்னா ஃபாலோ ஆகுதா இல்லையா. இப்போ வந்து நான் சொல்லுது இப்போ இந்த கேப்பு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபாலோ ஆகுதா இல்லையான்னு எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போது இது ஃபாலோ வச்சுன்னா இந்த டயாமீட்டர் குறைக்கணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டூல் டிசைன் பண்ணோம். இது எல்லாமே இதில் வந்து ஈஸியாக வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ ஓடும், இவ்வளோ வசூலும் இங்கே ஷேங்க் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இது வந்து இடிக்கும். இப்போ வந்து இது நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னா இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து இதோடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் குரூவிங்கில். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இங்கே டூல் இருக்கா, குரூவிங் டூல் போயிட்டு எடிட் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இப்போது எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டூல் ஹோல்டர் இருக்குல்ல, டூல் ஹோல்டர் போங்க. இது வந்து இன்செட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதேமாரி வந்து டூல் ஹோல்டரு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு எது வேணும், இப்போது இந்த எது இடிக்கும் பாருங்கள். இப்போ வந்து இந்த SW இருக்குல்ல, SW தான் இடிக்கும். SWன்னு இருக்குல்ல, SW வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, SW வந்து 30 mm இருக்குது. எனக்கு வந்து இது வந்து நான் வேணும் 20 mm கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டு இங்கே அப்ளை கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இப்போது இந்த டூல் வந்து எடிட் கொடுத்தா இப்போ இந்த டூல் வந்து அப்டேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய டூல் டயா வந்து மாறி இருக்கும். இப்போ போயிட்டு நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இன்சர்ட் பண்ண சொல்ல இங்கே ஃபாலோ ஆகுதா இல்லையா எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுமாரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஒரு டூலை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஹோல்டர் வந்து நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். இது வச்சு நம்ம வந்து தேர்ட் பார்ட்டியே நம்ம கன்சிடர் பண்ண தேவை. நம்மளே வந்து ஒரு டிசைன் பண்ணி நம்மளே வந்து ஈஸியாக வந்து கேல்குலேஷன் பண்ணி நம்மளுக்கு தேவையான இதில் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.